ஓகேக்கா. சரி, நேத்து லாஸ்டா எது பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபிஃப்த் சம் பார்த்தோம்க்கா. செம்மா. ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. ஓகே, சிக்ஸ்த் சம் தான் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அது எப்படி போடணும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். செவன்த் சம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செவன்த் சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். இந்த மாடல்ல நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்திருக்கோம். நான் அந்த சம் சொல்லி கொடுக்கும்போது இதே மாடல்ல இன்னொரு சம் வரும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். Find the sum of the all natural number between 602 and 902 which are not divisible by 4. இந்த கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. Find the sum of the all natural number. நேச்சுரல் நம்பர். குட் ஈவினிங் பா. நம்ம இப்ப வந்து 2.6 நினைக்கிறேன். இருங்க. 2.6ல 7th சம் பாக்குறோம். ஓகேவா? Find the sum of all the natural number between 602க்கும் 902 இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நம்பர்ஸ் which are not divisible by 4. இதுக்கு இடையில 4ஆல வகுப்படாத எண்களோட கூடுதல் கேக்குறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத இயல் எண்களின் கூடுதல். கொஸ்டின் நல்லா கேர்ஃபுல்லா பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது வந்து வகுப்படக்கூடிய எண் டிவிசிபிள் பை 7 சம்திங் ஏதோ கொடுத்திருந்தாங்க, அந்த சம் போட்டோம். ஆனா இங்க வந்து 4ஆல வகுப்படாதது கேக்குறாங்க. இது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா ஈஸியாமா? 4ஆல வகுப்படாத என்னன்னு கேக்குறாங்க. ஈஸியா கஷ்டமா? 602ல ஆரம்பிக்குது. 602க்கும் 902க்கும் இடையில நிறைய 4ஆல வகுப்படாத எண்கள் இருக்கும். அப்படிதானே? ஆமாக்கா. இப்போ வகுப்படக்கூடிய எண்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா ஈஸியா? 4ஆல வகுப்படக்கூடிய எண்கள் 4ஆல் டிவைட் ஆகிற டேர்ம்ஸ். 4ஆல இதுக்கு இடையில 4ஆல டிவைட் ஆகக்கூடிய டேர்ம்ஸோட எஸ்ன்னு கேட்டா ஈஸியா கஷ்டமா? ஈஸி தாங்க. ஈஸி. அப்படின்னா நமக்கு போட தெரியும். அப்படிதானே? இதுல நமக்கு வகுப்படாத எண்கள் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 100 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல 2 வேணாம் 3ஆல வகுப்படக்கூடிய எண்களை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டா நமக்கு ஈஸியா எழுத தெரியும். அதோட கூடுதல் 3 6 அந்த மாதிரி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு அதை வச்சு ஈஸியா போட்டுருவோம். இதுல வகுப்படாத எண்கள் 3ஆல வகுப்படாத எண்கள்லாம் நிறைய இருக்கும். 1 இருக்கும், 2 இருக்கும், இதை விட்டுறணும், 4 இருக்கும், 5 இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பரை நான் எடுத்துக்கிறேன், அதோட கூடுதலை கண்டுபிடிச்சுக்கிறேன். அதுல இந்த டிவிசிபிள் ஆகுது இல்லையா, அதாவது வகுப்படக்கூடிய எண்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணோட கூடுதலை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இதையும் கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வகுப்படாத எண்களோட கூடுதல் கிடைச்சிரும். அதுதான் கான்செப்ட். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல 3ஆல வகுப்படாத எண்களின் கூடுதல் கேக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், 1ல இருந்து 13 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சுக்கிறேன். அதுல வகுப்படக்கூடிய எண்களை சூஸ் பண்ணி அதோட கூடுதலை தனியா கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி இந்த 1ல இருந்து 13 வரைக்கும் உள்ளதுல இத வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து வகுப்படாத எண்களோட நம்பர், அதோட கூடுதல் நமக்கு கிடைச்சிரும். கான்செப்ட் புரியுதா? புரியுதுக்கா. அவ்வளவுதான். இப்ப அததான் யூஸ் பண்ணி போட போறோம். அப்ப வாங்க பாக்கலாம். 602க்கும் 902க்கும் நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் எஸ்என் தான் நம்மளுக்கு கேக்குறாங்க, கூடுதல் தான் கேக்குறாங்க. கூடுதல் ஃபார்முலா சொல்லுங்கம்மா. எஸ்என் n/2 a plus l கூட வச்சுக்கலாம். a plus l வச்சுக்கலாம். ஏன்னா அப்படின்னாலும் லாஸ்ட் டைம் இதுல நமக்கு தெரியுது இப்பவே, அதனால நம்ம இதே வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இத எப்படி எழுதணும், 602 603 604 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். 902 வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஓகேவா? இதோட மொத்த கூடுதலை நான் கண்டுபிடிச்சுக்க போறேன். அப்போ எனக்கு என்ன வேணும், n வேணும். n தெரிஞ்சா ஈஸி. அப்ப n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? L - A/D + 1 கா. வெரி குட்.
வெரி குட். அதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா. இதுல நமக்கு தெரியும் எல்னா லாஸ்ட் டைம் 902, ஏனா ஃபர்ஸ்ட் டைம் 602, டி டிஃபரன்ஸ் எவ்வளவு இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது, ஒன்னு ஆட் ஆகுது அடுத்தடுத்த நம்பர். இப்போ டிஃபரன்ஸ் 1 பிளஸ் 1 அப்படியே சால்வ் பண்ணுவோமா? 902ல 602 போயிடுச்சுன்னா 300ஆமா? 300. அதுல வந்து டிவைடட் பை 1னாலும் சேம் அதே ஆன்சர் தான், பிளஸ் 1. அப்போ 301 நம்பர்ஸ் இருக்கு. மொத்தமா 301 எண்கள் இருக்கு. இதுக்கு நம்ம எஸ்என் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இது மொத்த கூடுதல். உங்களுக்கு ஆக்சுவலா 4ஆல் வகுப்படாத படாத எண்களின் கூடுதல் வேணும் அப்படின்னா நீங்க என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்னா, மொத்த எண்களின் கூடுதலும் அதுல 4ஆல் வகுப்படும் எண்களின் கூடுதல், இத மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் கான்செப்ட். sum of the terms which are not divisible by 4 அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டோட்டல் term மைனஸ் sum of the terms which are divisible by 4, அதாவது 4ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். சரியா? அப்போ நம்ம n கண்டுபிடிச்சிட்டோம். இந்த SN ல போட்டோம் அப்படின்னா இதோட மொத்த எண்களின் கூடுதல் கிடைச்சிரும். போடலாமா? n-க்கு பதிலா 301. அப்போ n-க்கு பதிலா 301 by 2, a-க்கு பதிலா 602, l-க்கு பதிலா 902. ஏதாவது மிஸ்டேக் ஆனிச்சுன்னா சொல்லுங்க. 301 2 இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவுமா? கரெக்டா? 1504. கரெக்ட்டுக்கா. இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிடுமா? 15ல 7 2 இருக்கு, பேலன்ஸ் 1. 10ல வந்து 5 டைம்ஸ், 4ல 2 டைம்ஸ். இப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க. ஒரு காமெடி வரும்ல, 2 2 எவ்வளோ? 4 4 4 8 8 8 16. அது மாதிரி அவங்க கிட்ட கேட்கும்போது பெரிய நம்பரா கொடுத்து அதோட ஆன்சர் கேட்பாங்களே, அது மாதிரிதான். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு போட்டு பாருங்க. இல்லைன்னா இப்போதைக்கு ஆன்சர் தெரிஞ்சா கூட சொல்லுங்க, அப்புறமா கூட ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. டூ 26352 வருதாமா? பாருங்க உங்களுக்கு இது ஆன்சர் வந்துச்சான்னு. ஆமாங்க. ஓகே, அப்ப S301 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது மொத்த எண்களின் கூடுதல், அதாவது இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 4ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் 4ஆல டிவைட் ஆகுற டேர்ம்ஸோட சம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் 4ஆல் வகுப்படக்கூடிய எண்களை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த மெத்தட் பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 602 603 இந்த மாதிரி இருக்கு, லாஸ்ட் 902ன்னு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 4ஆல் வகுப்படக்கூடிய எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 602 4ஆல வகுத்து பாருங்க. 6ல எத்தனை 4 இருக்குன்னா ஒரு டைம், அப்போ 4 பேலன்ஸ் 2. இந்த 0 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 20 ஆயிடும். 20ல எத்தனை 4 இருக்கு? 5 டைம்ஸ்க்கா. 5 டைம், அப்ப 20. 0 ஆயிடுச்சு. இந்த 2வையும் கீழே கொண்டு வந்துடலாம். அது வந்து டிவைட் ஆக முடியல, அப்ப இங்க ஒரு 0 மட்டும் போட்டுப்பீங்க. அப்போ 150. சரி, இப்போ இந்த 2 கூட எதை ஆட் பண்ணா அது 4ஆல டிவைட் ஆகும்? 2. அந்த 2வை இங்க இருக்கிற நம்பர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா 602 பிளஸ் 2 எவ்வளவுமா? 604. வெரி குட், 604. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ 604 தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 608. வெரி குட். ஏன்னா 4ஆல நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதா. ஏன்னா 4ஆல வகுப்படக்கூடிய எண்கள் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 612. இந்த மாதிரி. ஓகே, இப்போ லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே நம்பர் லாஸ்ட் நம்பரை 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 9ல எத்தனை 4 இருக்கு?
2 times. 2 2 டைம்ஸ். அப்ப 8 பேலன்ஸ் 1. இந்த 0 கீழே கொண்டு வந்துட்டா 10 ஆயிரும். 10ல எத்தனை 4 இருக்கு? 2 2. 2 அப்பனா 8 பேலன்ஸ் 2. இந்த 2 கீழே கொண்டு வந்துடலாம். இதுல எத்தனை 4 இருக்கு? 5 டைம்ஸா? 5 டைம்ஸ் 20 வரும். பேலன்ஸ் 2. இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இந்த 2 வருது இல்லையா, இந்த 2 இதுல மைனஸ் பண்ணிடுங்க டைரக்டா. ரிமைண்டரே வரக்கூடாது, வந்தா இங்க மைனஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ மைனஸ் பண்ணா 900. அந்த 900ன்ற நம்பர் 4ஆல வகுப்படும். அப்ப கடைசின்னு கண்டுபிடிச்சிட்டோம். டைரக்டா நீங்க மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? அவ்வளவுதான். இப்ப நமக்கு சீக்வன்ஸ் கிடைச்சிட்டு இதை வச்சு நம்ம ஆன்சர் போட வேண்டியதான். ஏ தெரியுது. ஏன்றது 604. டி எவ்வளவுமா? டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4. 4 நாள ஆட் ஆயிட்டு போதா? லாஸ்ட் நம்பர் தெரியும் 900. இப்போ n கண்டுபிடிக்கணுமா? n கண்டுபிடிச்சா தானே சப்ஸ்டிட் பண்ண முடியும். அப்போ n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? L minus A by D plus 1 கா. வெரி குட். அதை சப்ஸ்டிட் பண்ணுமா? l க்கு பதிலா 900, a க்கு பதிலா 604, பை d க்கு பதிலா டிஃபரன்ஸ் 4 பிளஸ் 1. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்க. 304 296 கா. 296. கரெக்ட் கரெக்ட். பிளஸ் 1. இந்த 4 இது கேன்சல் பண்ணுமா? எத்தனை டைம் போகும்? 7. 7 times. 7. 16ல 4 4 டைம். 4 டைம். 74 பிளஸ் 1 75. அப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 75. ஓகே. இப்ப இந்த 75 வச்சுக்கிட்டு SN ல சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப S n-க்கு பதிலா 75. அப்போ n by 2 n-க்கு பதிலா 75 by 2. A plus L. A ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 604. L ஓட வேல்யூ 900. அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். 75 by 2. இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 4 0 15. கரெக்டா? கரெக்ட் கா. ஓகே. இதை சால்வ் பண்ணுவோமா? 7 டைம்ஸ் பேலன்ஸ் 1 5 2. இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டி பண்ண வேண்டியதான். 7 5 2 7 5. 10 1 25 26 2 35 37 14 1 35 36 3 49 49 52 0 10 1 14 1 6 5 5 6 4 0 கரெக்டாமா? பாருங்க. கரெக்டா? கரெக்ட் கா. ஓகே. அவ்வளவுதான். இப்ப ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க? வகுப்படாத எண்களோட கூடுதல் கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வகுப்படாத எண்களின் கூடுதல் வேணும் அப்படின்னா மொத்த நம்பர்ல இருந்து வகுப்படும் எண்களை மைனஸ் பண்ணுவோம். அதாவது நாட் டிவிசிபிள் பை கேட்டாங்கன்னா டோட்டல்ல இருந்து நம்ம டிவிசிபிள் டேர்மை நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? மொத்த நம்பர் அதோட வேல்யூ பாருங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 226352. 226352. அதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ண வேண்டியதான். இது எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? வகுப்படுது 56400. அவ்வளவுதான். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மைனஸ் பண்ணி பாருங்க. என்னமா ஆன்சர் வருது? நானே ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்கேன். 2 5 5 13 9 1 15 9 1 1 6 1. கரெக்டா பாத்துக்கோங்க. கரெக்ட் தான்க்கா. ஓகே. அவ்வளவுதான். இதான் ஆன்சர். ரொம்ப பெரிய சம்மா இருந்ததா? ஒரு டைம் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. என்ன கேட்டாங்க? நம்ம கிட்ட இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு இடையில 4ஆல வகுப்படாத எண்களோட கூடுதல் கேட்டாங்க. நாட் டிவிசிபிள் பை 4 கேட்டாங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? SN n by 2 A plus L. இதான் ஃபார்முலா. அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மொத்த எண்களின் கூடுதலும் 4ஆல வகுப்பட எண்களின் கூடுதல் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிட்டு எல்லா நம்பரோட கூடுதல் அப்ப SN. அதுக்கு நமக்கு n வேணும். அப்ப n ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி n கண்டுபிடிச்சி அதை SN-ல சப்ஸ்டிட் பண்ணி டோட்டல் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இதுல 4ஆல வகுப்படக்கூடிய எண்கள் டிவிசிபிள் பை 4 தனியா எடுத்துக்கிட்டு அதோட சால்வ் பண்றோம் தனியா. அதை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் இதெல்லாம் நமக்கு டெக்னிக்லாம் தெரியும்.
ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஏடிஎல் எல்லாம் கண்டுபிடிச்சி என் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி என் கண்டுபிடிச்சுக்கிறோம். வந்த எண்ணை எஸ்என்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எஸ்என் கிடைக்குது. ரெண்டு ஆன்சரையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4ஆல வகுப்படாத எண்களோட கூடுதல் கிடைக்குது. அவ்வளவுதான். ஒரு டைம் பாத்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் சம் போட்டுமாமா? நேத்து போலாம்க்கா. ஓகே, நேத்து பிடிஎஃப் அனுப்பினே பாத்தீங்களா? பார்த்தோங்க. ஓகே. அதுல எல்லாமே இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது நோட் பண்ணணும்னா நீங்க அதுல கூட பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க அதுல பாத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் சம் போயிடுவோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட், நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய நார்மலா மிஸ்டேக். இப்போ நிறைய பேர், இப்போ நீங்க வந்து எல்லாரும் மொபைல் வேண்டாம், மொபைல்லாம் இப்ப பத்தி பேசுவேன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இங்க லேப்டாப் இருக்கு, நீங்க இப்போதைக்கு சும்மா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ரெடி கேஷா கொடுத்தா 20,000 ரூபாய். ஆனா அதை வந்து மாசம் மாசம் பிரிச்சு உங்களை வந்து இஎம்ஐ, அதாவது மொத்தமா கொடுக்க முடியாதவங்களுக்கு அவங்க வந்து தவணை முறையில கட்டுற மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுப்பாங்க, இஎம்ஐன்னு சொல்லிட்டு. அதுல கட்டுவாங்க. அப்படி கட்டினா நமக்கு லாஸா பெனிஃபிட்டா? அது நமக்கு நல்லதா கெட்டதா? கெட்டதுக்கா. கெட்டது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம வாங்குறதை விட அவங்க கொஞ்சம் காசு சேர்த்து போட்டு கேட்பாங்க. ஏன்னா இஎம்ஐக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கணும்க்கா. வெரி குட், கரெக்ட். இஎம்ஐக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கணும். ஆனா வந்து நம்ம சூழ்நிலையால நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமா ஒரே தடியா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்குவோம். ஆனா அது ராங் தான். ஆனா அப்படி வாங்கினோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா நிறைய காசு போயிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப 20,000 ரூபாய்னா உங்களுக்கு இந்த மாதிரி வட்டி எல்லாம் போட்டு 23,000 ரூபாய் இல்ல 25,000 ரூபாய் வரைக்கும் கூட, அது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்றத பொறுத்து, நீங்க எத்தனை மாசத்துல கட்டுறீங்கன்றத பொறுத்தும் அது மாறும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இங்க ஒரு கான்செப்ட் இருக்கு. இங்க என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ரகுன்னு உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, ஓகேவா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு லேப்டாப் ஒண்ணு வாங்குறாங்க. அதுக்கு ரெடி கேஷ், அதாவது உடனே மொத்தமா காசு கொடுத்து வாங்கினா 40,000 ரூபாய். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனால மொத்தமா 40,000 ரூபாய் கட்ட முடியல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா 10 மாசத்துக்கு பிரிச்சு பிரிச்சு கட்ட போறாங்க. அவங்க மாசம் எவ்வளவு கட்டுறாங்கன்னா 4,800 ரூபாய் கட்டுறாங்க. ரெண்டாவது மாசம் என்ன பண்றாங்க, 4,750 ரூபாய் கட்டுறாங்க.
3வது மாசம் 4700 ரூபாய். இதே மாதிரி அப்படின்னா உங்களுக்கே பார்க்கவே தெரியுது 4800, இங்க 4750, அடுத்து 470 அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதா, குறையுதா, கூடுதா, டிக்ரீஸ் ஆகுதா? குறையுதுக்கா. குறையுது. எவ்வளவு குறையுது? எவ்வளவு குறைஞ்சிட்டு வருது? 50 ரூபாய். 50 ரூபாய் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா -50ன்றதுதான் டி. உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். குறைஞ்சிக்கிட்டே வருதுனால மைனஸ் எவ்வளவுனா 50. அப்ப டி கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதே மாதிரி உங்க செலுத்தி இந்த மொத்த தொகையும் வர மாதிரி, அதாவது மொத்த தொகையும் வர மாதிரி இல்ல, அதோட எக்ஸ்ட்ரா தான் போக போகுது. 10 மாசத்துக்கு கட்டுறாங்க. ஓகேவா? அப்படி கட்டினாங்க அப்படின்னா அவங்க 10 மாசத்துல எவ்வளவு தொகை வந்து அவங்க செலுத்திருப்பாங்க டோட்டலா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப 20,000 ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து கொஞ்சம் மாசத்துக்கு கட்டினீங்கன்னா அது வந்து 23,000 ரூபாய் ஆகலாம், இல்ல 25,000 ரூபாய் ஆகலாம். அவங்க கட்டுறதை பொறுத்து, அவங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்து, அவங்க எவ்வளவு மாசம் கட்டுறாங்கன்றத பொறுத்து அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி எவ்வளவு ஆகும், இது மாதிரி 10 மாசத்துக்கு இதே மாதிரி கட்டிட்டு வந்தா எவ்வளவு அவங்க மொத்த தொகை கட்டுவாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கும் போது இந்த 40,000 ரூபாய் இருக்குல்ல ஒரிஜினல் காஸ்ட், அதை விட இப்படி இந்த மெத்தட்ல கட்டுறது மூலியமா எவ்வளவு வந்து வித்தியாசம் இருக்கு, கூடுதலா எவ்வளவு காசு கட்டுறாங்க. இப்ப 20,000 ரூபாய் ஒரிஜினல் அமௌண்ட், ஆனா 23,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா எவ்வளவு நம்ம அதிகமா கட்டியிருக்கோம்? ஃப்ரிட்ஜோட ரேட்டு 20,000 ரூபாய், ஆனா இந்த மாதிரி கட்டிட்டு இருந்தா 23,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவா கட்டியிருக்கோம் அமௌண்ட்ட? என் வாய்ஸ் கேட்கலையா? கேக்குதுக்கா. நான் கொஸ்டின் கேட்கறது புரியலையா? ஃப்ரிட்ஜோட விலை 20,000 ரூபாய்மா, நீங்க வந்து இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கே 10 மாசம் வந்து பிரிச்சு பிரிச்சு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 மாசம் முடிவுல நீங்க மொத்தமா கூட்டி பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய் மொத்தமா ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த ஃப்ரிட்ஜுக்காக. அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஆயிருக்கு? 3,000 ரூபாய். 3,000 ரூபாய். 3,000 அதுதான் கேட்டேன். 3,000 ரூபாய் இருக்குல்ல, அதுதான் கேட்டேன். அது மாதிரி இந்த 40,000 ரூபாய் ஒரிஜினல் காஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி மாசம் 10 மாசத்துக்கு பிரிச்சு பிரிச்சு கட்டினா எவ்வளவு கூடுதல் ஆகுது, எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கா. ஓகே. கொஸ்டின் புரியுதான்னு ஒரு டைம் நல்லா படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு டைத்துக்கு 2 டைம் கொஸ்டினே கிளியரா படிச்சீங்கன்னா அதுலயே உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு தேவையான ஹிண்ட் எல்லாமே அதுலயே இருக்கும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கணும். படிச்ச உடனே உங்களுக்கு புரியாது. ஒரு 2 டைமாவது கொஸ்டினை ரிப்பீட் பண்ணணும், படிச்சு பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா? சரி, இப்ப வாங்க. ஃபர்ஸ்ட் மாசம் எவ்வளவுமா கட்டினாங்க? 4,800 ரூபாய் கட்டினாங்களா? செகண்ட் மாசம் 4,750 ரூபாய். 4,700. இதே மாதிரி 10 மாசம் கட்டுறாங்க. 10 மாசம் அப்படின்னா என்னோட வேல்யூ 10. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்மள கூட்ட சொல்றாங்க. இதே மாதிரி 10 மாசத்துக்கு கட்டினா அதோட கூடுதல் அப்படின்னா SN. சம் ஆஃப் தி டேர்ம் கேக்குறாங்கன்னா கூடுதல் கேக்குறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா SN-ஓட வேல்யூ கேக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ சொல்லுங்க, ஏயோட வேல்யூ என்ன? 4,800க்கா. 4,800. டி எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்? -50க்கா. -50. சப்போஸ் கண்டுபிடிக்க தெரியலன்னா உங்களுக்கு ஒரு மெத்தட் தெரியும், T1 T2. என்ன ஃபார்முலா? T2 மைனஸ் T1. கரெக்ட். அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல -50 தான் வருது. ஓகேவா? இப்படி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். A D கண்டுபிடிச்சாச்சு, N இருக்கு. அப்ப ஈஸியா நீங்க அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். SN ஃபார்முலா சொல்லுங்க. N/2 2A plus N minus 1. Very good. Correct. ஏன் நம்ம இதுல SN equal to A plus L ஃபார்முலா எடுக்கல? லாஸ்ட் டைம் கண்டுபிடிக்கலக்கா. Correct. வெரி குட். அதெல்லாம் லாஸ்ட் டைமே குடுக்கல, அப்புறம் எப்படி நம்ம அதை போடுறது? அதனாலதான் எடுக்கல. வெரி குட். இன்னைக்கு யாராவது புதுசா கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களாமா? ஒரு 2-3 ஐடி புதுசா இருக்கே. யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? தனான்ற ஐடியில இருக்கீங்களா? அவங்க நேம் என்னமா? ஆர் தனா அப்படின்னு இருக்கே. ஃபுல் நேம் தெரியல. தனபாலனா? ஃபுல்லா எனக்கு காமிக்கல. தாரகா. தாரகா. ஓகே. நீங்க வேற ஐடியில வந்திருக்கீங்களா இன்னைக்கு? ஆமாக்கா, அந்த போன்ல சார்ஜ் இல்ல.
சரி சரி ஓகேம்மா. சரி ஓகே ஓகே, இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஆன்சர் வந்துரும், டைரக்டா போட்டுடலாம். எஸ், எண்ணுக்கு பதிலா n தெரியுமா 10, என்னோட வேல்யூ 10/2, ஏ 2, ஏயோட வேல்யூ 4800 பிளஸ் n-1 அப்படின்னா 10-1 9 நான் டைரக்டா போட்டுக்கிறேன். d யோட வேல்யூ டிஃபரன்ஸ் -50. அப்படியே சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது கேன்சல் பண்ணீங்கன்னா 5, அப்ப 5, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்கம்மா. 5000 வச்சீங்கன்னா உங்களுக்கு 10,000 வரும். அது 4000 குறைச்சிங்கன்னா 9600 வருதா? ஆமாங்க. ஓகே, இது 9 இன்ட்டு -50. -450க்கா. ஓகே, இதுல இதை மைனஸ் பண்ணி பாருங்கம்மா. கரெக்டா? 9150. கரெக்டா. அது கூட 5 மல்டி பண்ணுங்க. 0 5 2 5 7 45. கரெக்டா? கரெக்டுக்கா. ஓகே கரெக்ட்கா. அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு. பாருங்க, இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ரெண்டு கொஸ்டின் கீழே கேட்டிருக்காங்கக்கா. ஓ ஆமா கரெக்ட், இன்னும் கொஸ்டின் நம்ம ஃபுல்லாவே கண்டுபிடிக்கல. சரி அவ்வளவுதான். இப்ப நம்ம இது வரைக்கும் போட்டாச்சு. இப்ப 2 கொஸ்டின் கீழே கேட்டிருக்காங்களா, அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதோட ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடாதீங்க என்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 10 மாத தவணைகள் அவர் செலுத்திய மொத்த தொகை. அதாவது 10 மாத தவணைகள்னா 10 டியூ கட்டுறாருல, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் அது. அந்த மாதிரி கட்டினாங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். அதாவது இந்த மாதிரி 10 மாசத்துக்கு கட்டினா அவர் எவ்வளவு அமௌண்ட் மொத்தமா கட்டியிருக்காரு 10 மாசம் முடிவுல? 45,750 ரூபாய். அப்படிதானே ஹரிஷ்? ஹரி? ஆமாங்க. ஆமாங்கக்கா. ஓகே, நீங்க ஆன் பண்ணீங்க, அதுக்குள்ள நானே சொல்லிட்டேன், அதான் உங்ககிட்ட திருப்பி கேட்டேன். ஓகே ஓகேக்கா. சரி, இப்போ சொல்லுங்க. ஒரிஜினல் அமௌண்ட் 40,000 ரூபாய், ஆனா இவர் எவ்வளவு எக்ஸ்ட்ராவா கட்டியிருக்காரு? 5750 ரூபாக்கா. வெரி குட், 5,750 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காரு. ஏன்னா இப்போ அவருக்கு வர்றது 45,750, ஒரிஜினல் 40,000 ரூபாய் தான். அப்போ 5,750 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கட்டியிருக்காரு. அதுதான் செகண்ட் கொஸ்டின். அப்ப எக்ஸ்ட்ராவா எவ்வளவு கட்டுறாங்க, கூடுதல் எவ்வளவு, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா ஒரிஜினலோட. அப்போ இதுல இருந்து இதை நீங்க மைனஸ் பண்ணி எழுத வேண்டியதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு ஃபர்ஸ்ட்னு போட்டு அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி ஈக்குவல் டு போட்டு இந்த வேல்யூ எழுதிக்கோங்க 45,750ன்னு. செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படின்னு போட்டு அதே அந்த கொஸ்டின் எழுதி ஈக்குவல் டு போட்டு இந்த 45,750ல இருந்து 40,000 மைனஸ் பண்ணி காமிச்சு ஈக்குவல் டு 5,750 அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான்மா இந்த சம். பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட்க்கு போட்டுமா? நெக்ஸ்ட் சம் போட்டுமா? ஓகே, எல்லாருக்கும் ஓகேவாமா? ஓகே. சச்சின் ஏன் பேச மாட்டீங்க? மைக்ல ப்ராப்ளமா? கோயில்ல திருவிழா நடக்குதுங்கக்கா. அதனால கேட்கலக்கா. ஆன் பண்ணா சவுண்ட் கேக்குமா? ஆமாங்கக்கா. உங்களுக்கு எதுவும் கேட்கலையே. இன்னும் 5 செகண்ட்ல கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. அப்படியா? உங்க ஊரு என்ன ஊருப்பா? மதுரை பூலாம்பேட்டிங்கக்கா. அங்க வந்து கும்மி அடிக்கிறது தான் ஃபேமஸா? இல்லைங்கக்கா, இன்னும் இந்த 28 நாட்களுக்கு 28ஆம் தேதி முடிச்சிருவாங்கக்கா. சரி, இல்ல அந்த கோயில் திருவிழால அதுதான் ஃபேமஸான்னு கேக்குறேன். இல்லைங்கக்கா. ஒரு சைடு எந்த ஊர்ல அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அதெல்லாம் எந்த பக்கம்? புரியலைங்கக்கா. கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வள்ளி கும்மியா ஆடுவாங்களே, அது எந்த ஊர் சைடுன்னு கேக்குறேன். இந்த ஒரு சைடு இல்லைங்கக்கா. சரி ஓகே. சரி ஓகே, 9th சம் பார்க்க போறோமா இப்ப நம்ம? ஆமாங்கக்கா. ஓகே, 9th சம் இதுவும் ஓகே.
இதுவும் வந்து ஒரு ஈஸியான சம் தான். ஒருவர் வந்து தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம். இப்போ நிறைய பேர் இந்த தவணை எல்லாம் எடுப்பாங்க தெரியுமா? உங்க ஊர்ல தண்டல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தண்டல்காரர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல தவணைக்காரங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அங்க என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு அமௌண்ட் வாங்கிக்குவோம். நான் இந்த கணக்கு உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு நிமிஷமா. சாரிம்மா. சரி. இங்க பாருங்க. இப்ப இந்த 65,000 ஒருத்தவங்க வந்து கடனா வாங்கிட்டாங்கம்மா. வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க? மாசம் 400 கட்டுறாங்க. 2வது மாசம் வந்து ஒரு மாசம் கட்டுனத விட 300 எக்ஸ்ட்ராவா கட்டுறாங்க. அப்படின்னா 700. நெக்ஸ்ட் மந்த் எவ்வளவு கட்டுவாங்க? 1000. கரெக்ட்டா? ஆமாங்க. பேசுறீங்களா? இது மாதிரி கட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா இந்த மொத்த கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? அவங்க மொத்தமா கட்டினது இந்த அமௌண்ட் தான். எக்ஸ்ட்ராவா இவங்க எதுவுமே கட்டல. அப்படின்னா எஸ்என்னோட வேல்யூ 65,000 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி கட்டிக்கிட்டு வந்தா எத்தனை காலம், அதாவது எத்தனை மாசத்துல முடிப்பாங்க அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. அவ்வளவுதான். கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா பாத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டைம் உங்க கொஸ்டினை கூட ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கொஸ்டின் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாசம் 400, ஒரு மாசமும் 300 எக்ஸ்ட்ராவா கட்டிக்கிட்டே வராருன்னா டோட்டல் காஸ்ட் 65,000 எவ்வளவு காலத்துல முடிப்பாரு அப்படின்றதுதான் கொஸ்டின். என்னோட வேல்யூ கேக்குறாங்க. அவ்வளவுதான். அப்ப நம்ம போடலாமா? ஃபர்ஸ்ட் மாசம் எவ்வளவுமா? 400. ஆமாங்கக்கா. செகண்ட் மந்த் 700.
தேர்ட் மந்த் ஆயிரம் தேர்ட் அப்போ நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஏயோட வேல்யூ என்ன? 400க்கா. வெரி குட். டியோட வேல்யூ என்ன? 300க்கா. வெரி குட். ஏன்னா 300 இன்க்ரீஸ் ஆகுது. என்னோட வேல்யூ தான் கேக்குறாங்க. எஸ்எனோட வேல்யூ என்ன? 65,000 வெரி குட். 65,000 கரெக்ட். அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இதுல என் நமக்கு சாரி எல் தெரியல. அப்ப எஸ்என் ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா சொல்லுங்க. n/2 2a plus n plus a. வெரி குட். மத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு நீங்க சொல்லாம இருக்க வேணாம். நீங்களும் திருப்பி சொன்னாலும் நான் கேட்பேன். சரியா? சொல்லுங்க. சரி, எஸ் என் நமக்கு தெரியாது. ஆனா அதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கு. 65,000 ஈக்குவல் டு n/2. n நமக்கு தெரியாது. 2 ஏயோட வேல்யூ 400. n-1 அப்படின்னா நமக்கு தெரியாது. அப்ப n-1 டியோட வேல்யூ டிஃபரன்ஸ் 300 ரூபாய். அவ்வளவுதான். அப்படியே சால்வ் பண்ணுவோமா? இந்த ரெண்ட கூட நான் இங்க கொண்டு வந்துடுறேன். இது கூட இதை மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணுங்கம்மா. 65 கூட 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேனே 65. ஓ அது கிடையாது. அது கிடையாது. அது ஸ்கொயருக்கு. கரெக்டா? அக்கா 1,30,30,000. ஓகே. ஈக்குவல் டு n. இப்ப இது மல்டிபிள் பண்ணீங்கன்னா 800 பிளஸ் இந்த எண்ணையும் இந்த 300 உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ 300 300n மைனஸ் 300. இதையும் சால்வ் பண்ணுவோமா? 1,30,000 n. இதையும் சால்வ் பண்ணோம்னா 500 பிளஸ் 300 n. இப்ப இந்த எண்ணெய் உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணிடுவோமா? இங்க கூட போட்டுக்கிறேன். 1,3,000 500n பிளஸ் 300 n ஸ்கொயர். எல்லாத்துலயுமே எல்லாமே 100ஆல டிவைட் ஆகும். நான் 100ஆல வகுத்துக்க போறேன். ஏன்னா நிறைய 0 இருக்கு. அதனால நான் எல்லாத்தையுமே 100ஆல வகுத்துக்கிறேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? 1300 ஈக்குவல் டு 5n பிளஸ் 3n ஸ்கொயர்னு வருது. இந்த நம்பரையும் நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். ஏன்னா எனக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வந்துடும். அப்படின்னா அங்க என்னமா இருந்தது? அதுவே தெரியாம நம்ம வந்துட்டோமே. 5n 3n ஸ்கொயர் 5n பிளஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 1300. கரெக்டா? கரெக்ட்க்கா. ஓகே. இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துறது. இங்க நடுவுல உள்ள சாரி இதை முதல்ல ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்குவோமா? இதை வந்து ஃபர்ஸ்ட் n ஸ்கொயர் டேம் இருக்கணும். நெக்ஸ்ட் n டேம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டன்ட் டேம் இருக்கணும். இதுதான் கரெக்ட். இப்போ நடுவுல உள்ள பிளஸ் 5 இங்க போட்டுக்கலாம். இந்த 3ஐயும் 1300 இந்த 2 நம்பரையும் பெருக்கி மேல போட்டுக்கணும். அப்போ மைனஸ் 0093. கரெக்டா? இப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் இது மல்டிபிள் பண்ணி இங்க போடுங்க. இந்த மைனஸ் மல்டிபிள் பண்ணி இங்க போடணும். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். சரி, இப்போ ஒரு நம்பரா நம்ம போட போறோம். இந்த பக்கம் சின்ன நம்பர்ல இருந்து போடணும். இந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கலாம். போடுற நம்பரை மல்டிபிள் பண்ணா இந்த நம்பர் வரணும். ஆட் பண்ணா இந்த நம்பர், அதாவது மைனஸ் பண்ணா இந்த நம்பர் வரணும். அப்படின்னா அது என்ன நம்பரா இருக்கும்? நான் சும்மா 10ன்னு போட்டு பாக்குறேன். 10ல டிவைட் பண்ணா இந்த ஆன்சர் வரும். அப்போ இத மல்டிபிள் பண்ணா வருது, ஆனா ஆட் சப்ராக்ட் பண்ணா வரல. நெக்ஸ்ட் எந்த நம்பர் போடலாம்? 39 கூட நான் போட்டு பாக்குறேன். 39னா 100, அதுவும் வரல. மல்டிபிள் பண்ணி பாருங்கம்மா. எந்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணாம ஆன்சர் வருது? மைனஸ் 60யும் 65ங்கக்கா. கரெக்டா வருதா? சரி, ஓகே. 60 65. ஓகே. 30 3 36 கரெக்ட். கரெக்டா வருது. ஓகே. அப்போ நம்ம சின்ன நம்பரை இந்த பக்கம் போடுவோம். 60 65 இந்த பக்கம் போடுவோம். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இந்த ஆன்சர் வருது. கழிச்சா இந்த ஆன்சர் கரெக்டா வருது. இங்க முன்னாடி இருக்கக்கூடிய 3 இங்க நம்ம ரெண்டுத்துலயும் வகுத்துக்கணும். இது கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 வருது.
அப்போ n மைனஸ் 20 n பிளஸ் 65/3. இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா n ஈக்குவல் டு 20ன்னு வரும், மைனஸ் 65/3ன்னு வரும். நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டாங்க, எத்தனை மாசத்துக்கு கட்டினா அப்படின்னு கேட்டாங்க. மாசம் வந்து மைனஸ்ல வருமா, இந்த மாதிரி மைனஸ் மாசத்துல வருமாமா? வராதுக்கா. வராது. அப்ப இது நாட் பாசிபிள். அப்போ 20 மாசம் கட்டணும், அதுதான் ஆன்சர். 20 மாசம் கட்டினாதான் அவங்களால அந்த 65,000 ரூபாய் கடனை தீர்க்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாத்துக்கோங்க. எது டவுட்னா உடனே கேளுங்க. அக்கா முடிச்சிட்டேன்க்கா, வேற பேஜ்க்கா. அக்கா அடுத்த பேஜுங்கக்கா. ஓகேவாப்பா? அக்கா இப்போ நீங்க லெசன் நடத்துறீங்களாக்கா? ஆமாப்பா. இது ஆமாப்பா. யூடியூப்ல போட்டுருவீங்களாக்கா? ஆமாப்பா. இது அப்படியே உங்களுக்கு யூடியூப்ல வந்துரும். சப்போஸ் நீங்க பார்க்க முடியலன்னா அந்த கிளாஸ கூட பாத்துக்கலாம். ஓகேங்கக்கா. ஓகே. இது அப்படியே டைரக்டா அதுல வராது. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்டட் அப்படியே அதுல அப்லோட் பண்ணிடுவேன். ஓ, இது டைரக்டா வராதுங்களாக்கா? இது டைரக்டா வராது. இது லைவ் கிளாஸ் கிடையாது. அதாவது லைவ் தான், உங்களுக்கு லைவ், யூடியூப்ல லைவ் கிடையாது. சரிக்கா. சரி, நெக்ஸ்ட் போட்டுமா? ஏன்னா இப்ப நீங்கன்னா டைரக்டா கொஸ்டின் கேட்டுக்கலாம், அங்க போயிட்டு கேட்க முடியாதுல்ல, அதனாலதான் நீங்க இதுல வந்து பாக்குறதுதான் பெஸ்ட். ஓகேங்கக்கா. வேற வழி இல்ல அக்கா, நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு போது வேணா நீங்க அதை பாத்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் போறேமா? ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஆனா கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் கொஸ்டினா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் இருக்கும்க்கா, போடுறது நாங்க தானே அப்படின்னாதீங்க. இங்க பாருங்க, இதுல என்னன்னா ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து வீடுனா ஒரு மாடி வீடு, அப்போ படி வச்சுதான் கட்டியிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி படி வச்சு கட்டியிருக்காங்க. அந்த படியில மொத்தமா எத்தனை படிக்கட்டு இருக்குன்னா 30 படிக்கட்டு இருக்கு. இத சொல்லும் போது எனக்கு ஒரு கொஸ்டின் ஞாபகம் வருது. ஒரு பையன் வந்து இன்டர்வியூ போனானா. இன்டர்வியூ போன இடத்துல வந்து அவங்க வந்து ஏதோ லாஸ்ட் மினிட்ல போனான்னு கூட வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்களாம். ஐஏஎஸ்ல இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க நடந்து வந்தீங்களே மாடிப்படி, அதுல எத்தனை படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படின்னா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? நடந்து வந்த பையக்கா. புரியல. இப்போ நம்ம நடந்து போம்லக்கா, அந்த படியை எண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. போய் எண்ணிட்டு வருவீங்களா? இல்லைங்கக்கா. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரிதான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்டர்வியூ நடக்கும்போது நீங்க வெளியிலயும் போக முடியாது. அந்த பையன் அதுக்கு ஆன்சர் பண்ணா அது கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்களாம். அது என்ன ஆன்சர் பண்ணான்னா, நீங்க நடந்து வரும்போது எத்தனை படி இருந்ததோ அதே படிதான் நான் நடந்து வரும்போது இருந்தது, அத்தனை படிதான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அந்த பையன். அந்த மாதிரி ஒரு படி கணக்கு தான் இது. ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க வந்து ரொம்ப போட்டு உம்
அதாவது ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க யோசிச்சு பார்க்காத ஆன்சர்ஸ் தான் அதுக்கு ஆன்சர்ஸா இருக்கும். அந்த மாதிரி யாரு ஸ்பான்டேனியஸா பண்றாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்றவங்கள. சரி. அது மாதிரி இன்னொரு ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின் பேப்பர் இருந்துதான். சும்மா ஒரு 4 பக்கத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருப்பாங்க. ரீட் ஆல் த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே வந்து ஃபாஸ்டா எழுதி அந்த 1 hour அதுக்குள்ள முடிக்க முடியாது. ஆனா எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சு ஆன்சர் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கல. ஒருத்தவங்க வந்து எதுவுமே எழுதாம பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டான். அவனை தான் ஆனா அந்த வேலைக்கு சூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? அந்த கொஸ்டின்ல ரீட் கேர்ஃபுல்லின்னு கொடுத்திருந்தாங்கல்ல, அவன் வந்து நல்லா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி படிச்சப்போ எல்லா கொஸ்டினையும் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா ஆஹ் கடைசி பேஜ்ல கடைசி லைன்ல வந்து நீங்க வந்து இந்த ஆன்சர் ஷீட்டை வந்து பிளாங்காவே, அதாவது எதுவுமே எழுதாம கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒரு லைன் எழுதி இருந்திருக்கு. எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுவோம்னு அப்படியே ஆன்சர் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. ஆனா அந்த கடைசி வரைக்கும் அந்த கொஸ்டின் ஒருத்தன் படிச்சு உட்காந்து பார்த்தான்ல, அவன் வந்து அந்த லைனை படிச்சு பார்த்திருக்கான். படிச்சு பார்த்துட்டு எதுக்குமே ஆன்சர் பண்ண வேணாம் தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிளாங்க் பேஜை கொடுத்துட்டு போயிருக்கான். அவனுக்கு தான் அந்த ஜாப் கிடைச்சது. இந்த மாதிரிதான் இருக்கும். சரியா? அதனால இந்த மாதிரி எந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரெடி ஆகணும். இதெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா ஃபியூச்சர்ல எப்பவாது இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா யோசிச்சு பாருங்க என்ன. சரியா? ஓகே, இப்ப இந்த சம்முக்கு வந்துருவோம். இப்ப இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வீடு இருக்கு, அதுல ஒரு 30 படிக்கட்டு இருக்குன்னா 30 படிக்கட்டு. ஓகே, அதுல ஒரு ஃபர்ஸ்ட் படிக்கட்டு எவ்வளவு பெருசு இருக்காங்க? 100 செங்கல் வச்சு கட்டியிருக்காங்களாம். ஓகேவா? 100 பிரிக்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. 100 பிரிக்ஸ். இப்ப அடுத்த படிக்கட்டு வைக்கிறதுக்கு இந்த 100 இருக்கு இல்லையா, அதுல இருந்து 2 பக்கமும் ஒன்னொன்னு குறைச்சிட்டாங்க. நம்ம ஒரு தேட்டர் சம் பார்த்தோம்ல, இப்படி இருந்ததுல தேட்டரு 2 சீட்டை எடுத்துக்கிட்டே இருந்தாங்களா, அது மாதிரி இந்த 100ல இருந்து 2 செங்கல்ல எடுத்துட்டாங்க. அப்படின்னா அடுத்த படிக்கட்டுல எத்தனை செங்கல்மா இருக்கும்? எத்தனை பிரிக்ஸ் இருக்கும்? 98க்கா? 98. அதுக்கும் அடுத்த படியில 96 அதே மாதிரி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி கரெக்ட். அதே மாதிரி எத்தனை வரைக்கும் போதான்? 30 டைம்ஸ். 30 படிக்கட்டு இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ 30. அப்படின்னா நம்ம கிட்ட 2 கொஸ்டின் கேக்குறாங்க. உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கல் தேவை அப்படின்னா என்ன மீனிங்? இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா உச்சியில உள்ள படிக்கட்டை அமைக்கிறதுக்கு எத்தனை செங்கல் தேவை அப்படின்னா நம்ம கிட்ட என்னமா கேக்குறாங்க? சம் படி சொல்லுங்க பாப்போம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உங்க கொஸ்டினை படிச்சு பாருங்க. ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப்? அந்த டாப் மோஸ்ட் அந்த லாஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதுல எத்தனை பிரிக்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அமைக்கிறதுக்கு. அப்படின்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? கொஸ்டின் படி TN தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுல உள்ள அந்த பிரிக்ஸோட எண்ணிக்கையே கேக்குறாங்க. அப்படின்னா 30வது பிளேஸ்ல இதே மாதிரி 100, 98, 96 இந்த மாதிரி எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா 30வதா எழுதுவீங்களே, அங்க என்ன வேல்யூ எழுதுவீங்க அப்படின்னு தான் கொஸ்டின். அப்படின்னா TN என்னன்னு உங்ககிட்ட கேக்குறாங்க. அந்த உறுப்பு என்ன, டேம் என்னன்னு கேக்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் என்ன கேக்குறாங்க? ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பில்ட் எ ஸ்டார் கேஸ்? இந்த மொத்த படிக்கட்டி அமைக்கிறதுக்கு எத்தனை செங்கல் தேவை அப்படின்றது அடுத்த கொஸ்டின். மொத்த செங்கல் எத்தனை அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க கூட்டி சொல்லணும். அப்படின்னா எண்ணுக்கு பதிலா 30. 30ஓட வேல்யூ கேக்குறாங்க. ஓகேவா? இதுதான். ஓகே, சரி. இந்த கொஸ்டின்லயுமே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். இது என்னன்னா, இதை படிச்சு பார்க்கும் போதே நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்னா, a brick staircase has a total of 30 steps. The bottom step are required 100 bricks. Each successive steps requires 2 bricks less than the previous step. less than அப்படின்னு உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு இல்லையா, அதாவது என்ன மீனிங்? குறைஞ்சிக்கிட்டே வருது. நானா படிச்சு பார்த்தது தமிழ் மீடியம் கொஸ்டின். அது நான் படிக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். குறைஞ்சிக்கிட்டே வருது. லெஸ்ன்றதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. 2 2வா குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ நீங்க என்ன பண்ணணும், குறைச்சுதான் போடணும், கூட்டி போட்டுறக்கூடாது. நான் இதை படிச்சு பார்க்கும்போது முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கல் அப்படின்ற வரைக்கும் படிச்சுட்டேன் நானு. குறைவுன்ற வேட நான் படிக்கல. 2 செங்கல் அப்படின்ன உடனே ஓகே அப்ப 100ன்னு இருக்கும், அடுத்து 102ன்னு இருக்கும் அப்படின்னு நான் கூட்டிக்கிட்டு போட்டுட்டேன். ஆனா இங்க என்ன இருக்கு, முன்னாடி விட 2 கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப கொஸ்டினை நீங்க கேர்ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். ஓகேவா, அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஆன்சர் போடலாமா? உங்களுக்கு எல்லாம் கொஸ்டின் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 100, செகண்ட்ல 98, தேர்ட்ல 96 இதே மாதிரி போயிட்டு இருந்தா N30 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. T30யோட வேல்யூ கேக்குறாங்க, S30யோட வேல்யூ கேக்குறாங்க. அவ்வளவுதான். போடலாமா? சரி, ஏயோட வேல்யூ சொல்லுங்க. ஏ வேல்யூ என்ன? 100 கா. 100. B வேல்யூ என்ன? -2. வெரி குட். -2. ரெண்டு குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப -2. வெரி குட். நெக்ஸ்ட் n வேணும். n நீங்க தான் கண்டுபிடிக்க. n கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு கண்டுபிடிச்சிட்டு? n 30 கொடுத்துட்டாங்க. வெரி குட். இப்போ ஃபர்ஸ்ட் tn ஃபார்முலா என்ன? a plus n minus 1 into d கா. வெரி குட். அதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். T30 a க்கு பதிலா 100, n க்கு பதிலா 30 minus 1 29, d க்கு பதிலா -2 அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். 100 இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா -9 எவ்வளவுமா வருது? 58. 8 ஓகே, 58. இதுல இதை கழிச்சு பாருங்க. 42 கா. அவ்வளவுதான். அப்போ இதே மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசி ஸ்டெப்ல எத்தனை செங்கல் இருக்கும்? 42 படிக்கட்டு இருக்கும். கரெக்டா? 42. இப்ப நம்ம கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, இதுல உள்ள மொத்த செங்கல் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன கேக்குறாங்க, இதோட எஸ்ன்னு கேக்குறாங்க, S30 கேக்குறாங்க. போடலாமா? அதுக்கு ஃபார்முலா என்ன? n/2 2a plus n minus 1 into d. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா. n-க்கு பதிலா 30/2, 2a-க்கு பதிலா 100, n minus 1 அப்படின்னா 30 minus 1 29, d-க்கு பதிலா -2 அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். கேன்சல் பண்ணீங்கன்னா 15, இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா 200, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆல்ரெடி பெருக்கி வச்சிருக்கோம், -58. அப்போ 15, இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா எவ்வளவு ஆன்சர் வரும்? 142. ஆமாங்கா. ஓகே, இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டி பண்ணுங்க. 2130 கா. 2130. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப மொத்தமா அந்த படிக்கட்டு அமைக்கிறதுக்கு 2130 செங்கல் தேவை. அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு சம் தான். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டு இதை எழுதிருங்க, செகண்ட் போட்டு இதை எழுதிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல அந்த லாஸ்ட் படிக்கட்டோட அந்த அதுல உள்ள செங்கலை கேட்டாங்க, இது மொத்த செங்கல், மொத்த பிரிக்ஸ் கேட்டாங்க. ரெண்டு தனித்தனியா போட்டு போயிடலாம். பாருங்க, இது டவுட்னா கேளுங்க. இல்லை. இல்லை. ஓகேக்கா. ஓகேமா, சரி. ஏதாவது ஹோம்ஒர்க் சம் போட முடியுமான்னு பாக்குறீங்களா? இது ரெண்டுமே நீங்க போட மாட்டீங்க, ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நானே சொல்லி கொடுத்துறேன். சரி, இன்னைக்கு எதுவும் ஹோம்ஒர்க் நான் கொடுக்கல. ஓகே, அவ்வளவுதான். நீங்க வந்து ஹோம்ஒர்க் எதுவும் இல்லை, ஏதாவது சம் போட்டு பார்க்கணும், டவுட்ஸ் இருந்தா போட்டுட்டு வாங்க. டவுட்ஸ் இருந்தா கூட கேட்டுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், குட் நைட். குட் நைட். தேங்க்யூ, Thank you, Kaka. பை பை. தேங்க்யூமா.